என்னன்னு தெரியலங்க. இந்த மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையில ஏற்படுற சின்ன சின்ன கஷ்டங்களுக்கெல்லாம் ரொம்பவே சோர்ந்து போயிடுறாங்க. இன்னைக்கு யூடியூப்ல ஒரு பொண்ணு தன்னோட லவ் பிரேக்கப் ஆனதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது வீடியோ போட்டிருந்தாங்க. கஷ்டம்தாங்க. நம்ம நேசிச்ச ஒருத்தர் நம்மள விட்டு போறது மிகப்பெரிய வலிதான். ஆனா தப்பு உங்க பக்கம் இல்லாம, அவங்க உங்கள விட்டு போனா, அதுக்காக நீங்க வருந்தவே கூடாதுங்க. நஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ லைஃப்ல மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணுங்க. இந்த உலகத்துல எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குங்க. ஃபேஸ் பண்ணிட்டும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, நல்ல வாழ்க்கை அமையாது, நல்ல கணவன் குழந்தைகள் இருக்க மாட்டாங்க, நல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டாங்க, வேலை இருக்காது, படிப்பு இருக்காது, நல்ல வீடு கூட இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால நடக்கவே முடியாம படுத்த படுக்கையா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அந்த நிலைமையில பார்த்துக்க கூட அன்பா யாருமே இல்லாம ஒவ்வொரு நாளும் நரக வாழ்க்கைய வாழறவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே இருக்காங்கங்க. ஏன் என்னையே எடுத்துக்கோங்க, பார்க்கறதுக்கு இவ நல்லா தானே இருக்கா அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கலாம். என்னோட வீடியோஸ் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் எந்த வீடியோஸ்லயும் நின்றுட்டு பண்ணியிருக்க மாட்டேன். என்னால் நடக்க முடியாதுங்க. 2 க்ரச்சஸ் வச்சு தான் நான் என்னால் நடக்க முடியும். ஒரு 2 நிமிஷம் ஸ்டேபிளாக என்னால் நிற்க முடியாது எனக்கு க்ரச்சஸ் இல்லாமல். லாஸ்ட் இயர் ஒரு கண் பார்வை கூட போயிடுச்சு. எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் என்னோட 15 வயசுல தவறா செஞ்ச அறுவை சிகிச்சை தாங்க காரணம். அந்த ஒரு பிரச்சனையால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தொடர்ந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கேன் நான். இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமா அந்த ஒரு காலில் ஏற்பட்ட பிரச்சனைனால இன்னும் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாமே இழந்துட்டேங்க. அம்மாவை, சொத்து சுகம், வீடு, அம்மா அப்பா, அண்ணன், என்ன சொல்றது, லைஃப், படிப்பு, ஆசைப்பட்ட படிப்பு படிக்க முடியல. மீண்டு வந்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப சஃபர் பண்ணுறேன் அதனால. ஸோ ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு குட்டியாக சாதிச்சது தான் என்னோட ரைட்டிங். ஒரு 10 நாவல்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பிள்ளைங்களை, அதாவது எழுத படிக்கவே தெரியாத, ஒரு 15 வயசு வரைக்கும் எழுத படிக்கவே தெரியாத பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வச்சு இன்னைக்கு அவங்க ஒரு வேலைக்கு போகிற அளவுக்கு அவங்கள நான் டீச் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷங்க. ஸோ லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. ஹெல்த் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் இந்த உலகத்தில் எந்த விஷயத்த வேணாலும் நேர்மையான முறையில் போராடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பி பிரேவ் ஆல்வேஸ்.